வணக்கம் மக்களே, வெல்கம் டு த வென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது க்ளோஸ் டு மீ அப்படின்ற ஒரு இட்டாலியன் எராட்டிக் மூவியோட ரிவ்யூ. தமிழ் டப்பிங்கோட விஆர் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு காம்ப்ளிகேட்டடான அஃபேரை மையமாக வச்சு நகரக்கூடிய கதை. ஹீரோ ஒரு ப்ரொஃபஸராக இருக்கார். அவரோட மனைவி ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பீக்கான ஒரு கோவிட் இருக்குது. அதனால் அவங்க மனைவினால் பர்சனல் லைஃப்பில் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அண்ட் இவங்க 2 பேரும் குழந்தைக்காக ரொம்ப நாள் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதிர்த்த வீட்டில் அமெண்டா அப்படின்ற ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணை ஜன்னல் வழியாக பார்க்குறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம ஹீரோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த அமெண்டாவோட பழக்கம் ஏற்படுது. அது ஒரு அஃபேராக மாறுது. அந்த அஃபேருக்கு அப்புறமாட்டு என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, என்ன மாதிரியான உண்மைகள் வெளியே வருது, அண்ட் இந்த 2 பேரோட லைஃப்பில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்றது தான் அந்த படத்தோட கதை. ஒரு நார்மலான ஃபேமிலி ட்ராமா, அதுவும் ஒரு அஃபேரை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஃபேமிலி ட்ராமா அப்படின்னு தொடங்கி போக போக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான உண்மைகள் ரிவீல் ஆகுது. அதுவும் அமண்டாவை மையமாக வச்சு ரிவீல் ஆகக்கூடிய சீக்ரெட்ஸ் எல்லாமே ஒரு விதமான இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணிச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட்லாம் ஒரு மாதிரி த்ரில்லர் மோடில் இந்த கதை போச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் டு அன் எக்ஸ்டென்ட் ஓகேவாக தான் எடுத்திருந்தாங்க. அண்ட் கிளைமேக்ஸ் அப்படின்றது ஒரு வித்தியாசமான கிளைமேக்ஸாக இருந்துச்சு. பட் இந்த படத்தோட பர்பஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுலேயும் குறிப்பாக அந்த முக்கியமான கேரக்டர்ஸோட பர்பஸே எடுத்துக்கலாமே. அவங்களோட இன்டென்ஷன்ஸ் அப்படின்றதே ப்ராப்பராக இந்த படத்தில் கன்வே பண்ணப்படலை அப்படின்னே சொல்லலாம். அதனாலேயே இந்த படத்தோட அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்றது மேலெல்லாம் பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது கிரியேட் ஆகலை. ஒரு நார்மலான ஃப்ளோவில் ஏதோ கதை ட்ராவல் ஆகிட்டுருக்கு, நம்மளும் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நத்திங் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஒரு டைம் பாஸ்க்கு ஒரு எராட்டிக் மூவி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். ப்ராப்பரான அடல்ட் சீன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு படம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.7 அவுட் ஆஃப் 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.